வெல்த் கிரியேட் பண்ணுற இன்வெஸ்டர்ஸும் வெல்த் மிஸ் பண்ணுற இன்வெஸ்டர்ஸும் சேம் மார்க்கெட்டில் தான் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. அப்போ டிஃப்ரென்ஸ் என்ன? நம்ம எல்லாரும் வெல்த் கிரியேட் ஆகுறது மார்க்கெட் ஏறும்போது நினச்சிட்டு இருக்கோம். ஆனால் ரியாலிட்டி என்னன்னா, மார்க்கெட் போரிங்காக இருக்கும்போது தான், போர்ட்ஃபோலியோ மூவ் ஆகாமல் இருக்கும்போது தான் இன்வெஸ்டர்ஸ் எடுக்கிற டெசிஷன் லாங் டேர்ம் வெல்த்தை கிரியேட் பண்ணுது. பேரண்ட்ஸ்க்கும் இதே மாதிரி ஒரு சேலஞ்ச் இருக்கு. சைல்ட் ஃபியூச்சருக்கு சேவ் பண்ணுறோம், ஆனால் எஜுகேஷன் காஸ்ட் எவ்வளோ ஆகும், எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணணும், நான் பண்ணுறது போதுமா, இந்த கொஸ்டின்ஸ்க்கு ஆன்சர் தெரியாமல் நிறைய ஃபேமிலிஸ் இருக்காங்க. அதனால ஜூன் 20 இந்த சாட்டர்டே 2 ஸ்பெஷல் வெபினார் இருக்கு. மார்னிங் 11 AM why most investors misinvest during boring markets. Evening 4 PM investing for your child what most parents get wrong. Our first ever YouTube premiere featuring Ashna Bagdi. Registration links descriptionல இருக்கு. Watch from anywhere. ஒரு செஷன் உங்க வெல்த் பில்டிங் ஜர்னிக்காக, இன்னொரு செஷன் உங்க சைல்ட் ஃபியூச்சருக்காக. ஜாயின் பண்ணுங்க. இது இன்ஸ்டாகிராமுடைய காலம். எல்லாரும் அடுத்தது எங்க முதலீடு பண்ணலாங்கிற கேள்விக்கான விடையும் இன்ஸ்டாகிராம்ல தேடுறாங்க. ஒரு வீடியோ பார்க்குறாங்க, யாரோ ஒருத்தர் ஒரு குறிப்பிட்ட முதலீடை பரிந்துரைக்கிறாரு, உடனே போய் அவங்க அதை ஆன்லைன்ல வாங்குறாங்க. இது போல பல முதலீடுகளை செய்யக்கூடிய இடத்துல முதலீட்டாளர்கள் இருக்காங்க. சராசரியாக இந்த மெத்தட்ல இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய ஒரு இன்வெஸ்டர் 15லேருந்து 25 முதலீடுகளை பண்ணியிருக்காங்க. சில பேர் 75லேருந்து 100 முதலீடுகளும் பண்ணியிருக்காங்க. நிறைய பேருடைய போர்ட்ஃபோலியோ நான் பார்த்துருக்கேன். 50 மியூச்சுவல் ஃபண்ட் இருக்கும், சில பேர்கிட்ட 75 ஸ்டாக் இருக்கும். வெறும் 3 லட்சம் ரூபாயில 60-70 ஸ்டாக் வச்சிருக்கிற போர்ட்ஃபோலியோல நான் பார்த்துருக்கேன். இந்த முடிவுகளை எப்படி எடுத்தார் அப்படின்னு பார்த்தாக்கா, எங்கேயோ போய் அந்த பெயரை தெரிஞ்சுக்கிட்டு முதலீடு பண்ணார். இதுல என்ன சிக்கல்? அடிப்படையில் முதலீட்டுல ஒருத்தர் ஜெயிக்கணும்னாக்கா முடிஞ்ச வரைக்கும் தவறுகளை தவிர்க்க வேண்டும். நம்ம என்ன நினைக்கிறோம், எது கரெக்டோ அதை போய் அடிக்கணும் அப்படின்னு நினைக்கிறோம். யூ வாண்ட் டு கெட் இட் ரைட். அதுல தான் உங்களுடைய 100% அட்டென்ஷன் இருக்கு. ஆனா ஹவு டு நாட் கெட் இட் ராங் அப்படின்னு ஒன்று இருக்கு. அதுல நம்ம போதுமான அளவு கவனம் செலுத்துறது இல்லை. என்னுடைய முதலீட்டு அனுபவத்துல நான் ஆரம்பிச்சு குறுகிய காலத்துல கத்துக்கிட்டது, எந்த இடத்துல நம்ம விழுவோம் அப்படின்னு கண்டுபிடிக்கிறது தான். இந்த இடத்துல நம்ம நிச்சயமா விழமாட்டோம் அப்படின்னு நமக்கு ஒரு இடம் தெரிஞ்சதுனாக்கா அங்கேருந்து நம்ம வளர்ந்துருவோம். இப்போ இந்த 50 மியூச்சுவல் ஃபண்டு, 75 ஸ்டாக்கு, இந்த மாதிரி போர்ட்ஃபோலியோ வச்சிருக்கக்கூடிய நபர்கள் இவ்வளவு முடிவுகளை எடுக்கிறதுனாலே விழுந்துருவாங்க. எங்கேயாவது தப்பாயிருது. இதுல ரொம்ப வருந்தத்தக்க விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னாக்கா, எங்க அவங்க ஜாஸ்தி பணத்தை போட்டிருக்காங்களோ அந்த இடத்துல விழுறாங்க. அப்போ அவங்க போர்ட்ஃபோலியோ அளவுல அந்த வீழ்ச்சி பெரும் பாதிப்பை உருவாக்குது. இதுதான் இன்னைக்கு மார்க்கெட்ல பலரும் அனுபவிக்கக்கூடிய விஷயம். என் பார்வையில இது நடக்கவே கூடாது. நான் ஒரு முதலீட்டாளராகவும் சரி, அல்லது மற்றவர்களுக்கு வழிகாட்டியாகவும் சரி, தவறுகளை தவிர்ப்பதற்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கிறேன். M2Wல 3 விஷயங்களை நம்ம ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்து செய்கிறோம். அதுல முதல் விஷயமே அவாய்டிங் இன்வெஸ்ட்மெண்ட் மிஸ்டேக்ஸ். அதுதான் டாப் மோஸ்ட் ப்ரையாரிட்டி. தவறுகளை தவிர்ப்பது. நீங்க பார்த்துருப்பீங்க, நிறைய பேர் இந்த வருஷம் டாப்ல போய் கோல்டு சில்வர் வாங்கினாங்க மியூச்சுவல் ஃபண்ட் மூலமாக. என்னை பொறுத்த வரைக்கும் அது தவறு. அந்த தவறு நிச்சயமாக ஒருத்தர் வாழ்க்கையில தவிர்க்கப்பட்டிருக்க வேண்டும். ஆனா பாத்தீங்கன்னா, மிக அதிகமான பேர் இந்த தவறை செய்திருக்கிறார்கள். இதே இன்வெஸ்ட்மெண்ட்ல சரியா பண்ணவங்களோட பல மடங்கு அதிகமான நபர்கள் இந்த தவறை செஞ்சிருக்காங்க. இது நடக்கக்கூடாது அப்படிங்கிறது எனக்கு தனிப்பட்ட முறையிலும் சரி, நிறுவன அளவிலும் சரி, ஒரு மிக முக்கியமான குறிக்கோள். 2வது விஷயம், தப்பு நடந்தா என்ன அப்படின்னு சில பேர் கேட்பாங்க. நடந்தா என்ன, நான் வேற ஒரு இடத்துல பண்ணிடுவேன். தன்னம்பிக்கை நம்மளை இப்படி நினைக்க வைக்குது. இந்த தன்னம்பிக்கையை நான் குறை சொல்லலை. இதே தன்னம்பிக்கையை நீங்க பெட்டரா யூஸ் பண்ணி அந்த தவறை தவிர்க்கலாம்ல, அதுதான் நான் கேட்கறது. சரி, இந்த தவறு நடந்தா என்ன அப்படிங்கிறதுக்கான விளைவை நான் சொல்றேன். ஒரு தவறு நடந்துச்சுன்னா இமீடியட்டா நம்ம மேலும் கான்பிடென்ட்டா முதலீடு செய்வதிலிருந்து பின் வாங்கிடுறோம். அந்த தவறு ரொம்ப பெருசா இருந்தா அதனுடைய ஸ்கார் இருக்கு பாருங்க, நம்ம மனசுல ரொம்ப ஆழமா பதிஞ்சிருக்கும்.
அது நம்மள வந்து அவ்வளோ எளிதில் மேலும் போய் பணத்தை இன்வெஸ்ட் பண்ண விடாது. ஐயோ! இப்ப போட்டு இதுவும் தப்பாயிடுச்சா என்ன பண்ணோம்? எப்படி நம்ம இன்னொரு தப்புலேருந்து மீள முடியும்? முடியாது இல்லையா? அதனால அந்த தப்ப தவிர்க்கிறதுக்கு முதலீட்டையே தவிர்த்துருவோன்ற ஒரு மைண்ட் செட்டுக்கு நம்ம வந்துர்றோம். இந்த மைண்ட் செட்டுக்கு ஒருத்தர் வரும்போது என்ன ஆகுதுனாக்கா, அவங்க முதலீடு செய்யக்கூடிய தொகை 100னாக்கா வெறும் 20, 30 அவ்வளோதான் இன்வெஸ்ட் பண்றாங்க. அப்போ உங்களுடைய பொட்டன்ஷியல் எவ்வளவோ அத விட கணிசமான அளவு குறைவாக நீங்கள் முதலீடு செய்கிறீர்கள். இது M2Wல செகண்ட் குறிக்கோளா நான் வச்சிருந்தேன் ஆக்சுவலா. என்னன்னாக்கா, ஒவ்வொரு நபரையும் தன்னுடைய முழு பொட்டன்ஷியலுக்கு இன்வெஸ்ட் பண்ண வைக்கிறது. முதல் பாயிண்ட்‌டுக்கும் 2வது பாயிண்ட்‌டுக்கும் நேரடி தொடர்பு இருக்கு. தவறுகளை தவிர்த்து விட்டாலே ஒருத்தர் தைரியமா தன்னுடைய ஃபுல் பொட்டன்ஷியலுக்கு இன்வெஸ்ட் பண்ணுவார். லைஃப்ல பயம் எங்க வரக்கூடாதோ அந்த இடத்துல வந்துருச்சுனாக்கா, நம்ம அங்கேருந்து அடுத்து என்ன செய்வது அப்படின்ற ஒரு கேள்வியே கேட்க மாட்டோம். எதுவும் செய்ய மாட்டோம். ஃப்ரீஸ் பண்ணிடுவோம். இது நடக்கவே கூடாது முதலீட்டு உலகத்துல, முதலீட்டு வாழ்க்கையில. ஸோ உங்க இன்வெஸ்ட்மென்ட் தொடர்ந்து நடக்கணும். கான்ஃபிடென்ட்டா நடக்கணும். உங்களால ரூ. 100 இன்வெஸ்ட் பண்ண முடியும் ஒரு மாசம்னா, நீங்க ரூ. 100 இன்வெஸ்ட் பண்ணணும். ஒரு வருஷத்துல ரூ. 100 இன்வெஸ்ட் பண்ண முடியும்னா, வருஷத்துல ரூ. 100 இன்வெஸ்ட் பண்ண முடியும். ரூ. 100னா ரூ. 100 இல்ல. ஒரு எண்ணிக்கைக்கு 100ன்னு சொல்றேன். இப்போ தவறு நடக்கக்கூடாது. உங்க முழு பொட்டன்ஷியலுக்கு இன்வெஸ்ட் பண்ணணும். 2 பிரின்சிபல் சொன்னேன். இப்போ 3வது பிரின்சிபல் சொல்றேன். முதலீட்டில் ஒருவர் உயர வேண்டும்னாக்கா, அவங்களுடைய பிஹேவியர் உயரணும். எப்போ உங்களுடைய பிஹேவியர் உயருதோ, அப்பதான் நீங்க முதலீட்டுல உயரப் போறீங்க. நாம என்ன நினைக்கிறோம்? போர்ட்ஃபோலியோ உயர்ந்துட்டா நம்ம உயர்ந்துருவோம்னு நினைக்கிறோம். அது அதிர்ஷ்டத்தினால நடக்கலாம். இப்ப 2020ல எத வாங்கினாலும் 24ல நம்ம வந்து மிகப்பெரிய முதலீட்டாளராக நம்ம பார்வைக்கு தெரியும். ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா இருக்கிற ஒரு ஃபீலிங் நமக்கு வரும். இதெல்லாம் இயல்பா எல்லாருக்கும் வர்றது தான். எனக்கும் வாழ்க்கையில பல தடவ இது வந்திருக்கு. ஆனா, இந்த நேரத்துல நான் எதை உயர்த்த வேண்டும் அப்டின்னாக்கா, என்னுடைய பிஹேவியர உயர்த்த வேண்டும். உங்களுடைய போர்ட்ஃபோலியோ உயரும் அளவை விட 2 மடங்கு உங்க பிஹேவியர் உயரணும். போர்ட்ஃபோலியோ வளர்ச்சி உங்க பிஹேவியர கீழ கொண்டு போயிறக்கூடாது. யோசிச்சு பாருங்க. நமக்கு எப்போ ஓவர் கான்ஃபிடன்ஸ் வருது? போர்ட்ஃபோலியோ உயரும்போது தான். நாம எப்போ அவசர முடிவுகள் எடுக்கிறோம்? போர்ட்ஃபோலியோ உயரும்போது தான். நாம எப்போ போடக்கூடாத இடத்துல பணத்த போடுறோம்? போர்ட்ஃபோலியோ உயரும்போது தான். ஸோ நல்லா பண்ற நேரத்துல தான் நம்ம எல்லா தவறையும் செய்றோம். எங்க பார்வையில எல்லா நேரத்திலயும் நம்ம நம்முடைய இன்வெஸ்ட்மென்ட் பிஹேவியர உயர்த்திக்கிட்டே போகணும். நம்மோடு பயணிக்கக்கூடிய முதலீட்டாளர்களுக்கும் இது நடக்க வேண்டும். இதுதான் என்னுடைய 3வது குறிக்கோள் M2Wல. இந்த 3வது குறிக்கோள் மத்த 2 குறிக்கோளோட ரொம்ப முக்கியமானது என்ன காரணம்னாக்கா, போர்ட்ஃபோலியோ நல்ல இடத்துல இருக்கும்போதும் நம்முடைய பிஹேவியர் கரெக்ட்டா இருக்கும். போர்ட்ஃபோலியோ கொஞ்சம் சவால்களை சந்திக்கும் போதும், எப்படி மார்ச் 1லேருந்து ஜூன் 15 கஷ்டப்பட்டோமோ, அந்த மாதிரி சூழ்நிலையிலயும் நம்முடைய பிஹேவியர் அதே பதத்துல இருக்கும். வி வில் பி ஏபிள் டூ மெயின்டெயின் தி ஸ்டெபிலிட்டி. அந்த ஸ்டெபிலிட்டி இருந்தா தான் ஒருவரால மார்க்கெட்ல நிலைச்சு நின்னு வளர முடியும். ஸோ 3 விஷயங்கள் எனக்கு ரொம்ப முக்கியமா படுது. மறுபடியும் ஒரு முறை சம்மரைஸ் பண்றேன். முதல் விஷயம், தவறுகளை தவிர்க்க வேண்டும். 2வது விஷயம், நம்முடைய முழு பொட்டன்ஷியலுக்கு இன்வெஸ்ட் பண்ணணும். 3வது விஷயம், நம்முடைய பிஹேவியர் முதலீடில் தொடர்ந்து வளர வேண்டும், உயர வேண்டும். இந்த 3 விஷயங்களையும் நம்ம அச்சீவ் பண்ணிட்டோம்னாக்கா, முதலீட்டில் நம்முடைய வளர்ச்சி சீராகவும், சிறப்பாகவும், லாங் டெர்ம் நீடிக்கக்கூடியதாகவும் அமையும். அப்படிப்பட்ட வளர்ச்சி தான் ஒருவனை முதலீட்டில் வெற்றி பெறச் செய்யும். அதுதான் முதலீட்டு வெற்றி. அந்த வளர்ச்சியை பெறத்தான் ஒவ்வொருவரும் பாடுபட வேண்டும். பாடுபடுவோர் நிச்சயமாக வெற்றி அடைவார்கள். அந்த நம்பிக்கையோடு இணைந்து பயணிப்போம். முதலீட்டு களம் உங்கள் களம். நன்றி.